ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பரபரப்பு செய்திகளை தரக்கூடிய அதற்கு பஞ்சமில்லாத அண்ணாமலை அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், விரிவாக பார்க்க போகிறோம். அவரோட ஸ்பீச்சை கேட்க போகிறோம். அந்த ஸ்பீச்சை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து உங்களுக்கு அதை பரிமாற போகிறேன். பார்த்திங்க அப்படின்னா, சென்னையில் ஒரு போராட்டம் நடந்தது. இந்த சனாதனத்தை எதிர்த்து அந்த போராட்டம் நடைபெற்றது. அது இப்போ அறநிலையத்துறையை கைப்பற்றுவோம், கோயிலை கைப்பற்றுவோம்னு என்னென்னமோ ஒரு கோஷம் போட்டுருந்தாங்க. இதெல்லாம் இருந்தது. அண்ணாமலை தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அண்ணாமலை என்ன பேசினார் அப்படின்னிங்கன்னா, உங்களுக்கு நல்லா அதை கேட்டிங்கன்னா ரொம்ப பொழுதுபோக்கும். இப்படியெல்லாம் ஒரு சுத்தமாக நாலேஜே இல்லாமல், ஏன்னா ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்திட்ட இதெல்லாம் நம்ம சொல்கிறோமே, இவங்கெல்லாம் நம்புவாங்களா? இது கேவலமாக இல்லையா? நம்ம சொல்கிறவனுக்கே லாஜிக் இடிக்கலையா? எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் எப்படி ஒரு டுபாக்கூரான ஒரு விஷயத்தை எவ்வளோ சீரியஸாக நம்ம பேசுகிறோமே. அப்போ கேட்குறவெல்லாம் மாங்காமடையனா ஒருவேளை இருக்கலான்னு வச்சுங்களேன். அப்படின்னு எதுவுமே தெரியாமல் அண்ணாமலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காப்புல. அப்புறம் ஒரு ஸ்டண்ட் அடித்து ரோட்டில் போய் உட்காந்துருக்காப்புல. இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ அண்ணாமலை என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம உதயநிதி ஸ்டாலின் பேசினார்ல, டெங்கு கொசு, அதாவது சனாதனன்ற இந்த டெங்கு கொசு அதை ஒழிக்கணும் அப்படி இப்படின்னு பேசுறது நாடு முழுவதும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குது. மோடிஜியே அமைச்சரவை கூட்டத்தில் கூப்பிட்டு இப்படியெல்லாம் அவர் கவுண்டர் கொடுக்கணும்லாம் பேசினாங்க. என்னென்னமோ கொடுத்து பார்த்தாங்க. எல்லா டிவிலையும் ஹெட்லைன்ஸு 10 நாளாக அதுதான் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இதை எதிர்த்து அண்ணாமலை தலைமையில் ஒரு போராட்டம். இதில் இன்னொரு விஷயத்தையும் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, உதயநிதி ஸ்டாலினுடைய தலையை அவங்க தலையை வெட்டிட்டு வரவங்களுக்கு 10 கோடின்னு சொன்னான்ல, அவன் போலி சாமியார் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. யார்? அண்ணாமலையே திருவாய் மலர்ந்து சொல்லியிருக்காப்புல. இதைத்தானே திமுகவும் சொல்லிட்டு இருக்கு. மித்தவன் பார்க்குறவன் போகிறான் வரவன் பத்திரிக்காரன் எல்லாம் சொல்கிறான். எப்படி சாமியாராக இருக்க முடியும்? சாமியார்னா இவன் ஞானியாக இருக்க முடியும். இவன் ஒரு சாணின்றது ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்கான். அந்த நாயே அல்ல எடுத்து மத்தியான சாப்பாட்டுக்கு இதுக்கும் கோயிலில் உண்டை கட்டி வாங்கி தின்னுட்டு இருக்கு. இதே எங்கே போய் 10 கோடி கொடுக்கும்? அதே தான் அரசியல் பரபரப்பு. சரி, அப்போ போலி சாமியார் தானே, பொய்யா சொன்னான்ல, அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்க வேண்டியதானே, ஏன் அரெஸ்ட் பண்ணல? அப்போ அதாவது போலி சாமியாரான் பெரிய பீச்சர்வால் மாதிரி ஒரு வாழை வச்சு மிரட்டுவானா, இவர்கள் ஆட்சி தான் அங்கே நடக்குமா, அவனை பிடிச்சி போட மாட்டாங்களாம். ஆனால் அவன் போலி சாமியாரான். எப்படி? இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்த உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? அந்த போராட்டத்தில் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கட்டமாக ஒரு வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். அதுக்கு அடுத்த கட்டம்லாம் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும். நல்லா பொழுது போகும். சில தூக்கம் வராதவங்களுக்குலாம் நல்லா தூக்கம் வரும், சிரிப்பு வராதவங்களுக்குலாம் நல்லா சிரிப்பு வரும். அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. இதில் பகுதியாக நான் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். முதல் பகுதியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர்களை தமிழ்நாடு ஆட்சி செஞ்சிட்ருக்காங்களாம். அதனால் தமிழ்நாடு காவல்துறை இவர்களை கைது செய்யாதான். அதனால் விரைவில் பாஜக ஆட்சி வருமா, வந்ததுக்கப்புறம் இவர்கள் கைது செய்வார்களாம். செந்தில் பாலாஜி போல் கைது செய்வாங்க. அப்போ செந்தில் பாலாஜியை டுபாக்கூரா போலியாக தான் கைது பண்ணீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது என்ன பேசியிருக்காரு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே சிரிப்பு வரும். அதுக்கு அடுத்து தொடருவோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு எங்கிருந்து தைரியம் வருகிறது? சனாதன தர்மத்தை, கொசு, டெங்கு, மலேரியா. அதன் பிறகு ராஜா அவர் என்ன சொல்றாரு? ஹெச்ஐவி தொழுநோய். ஒருத்தர் ஒன்று பேசுறாங்க. என்னன்னா, அவங்களுக்கு தெரியும் ஆட்சியில் இருக்கும் வரை தமிழக காவல்துறை அவங்க மீது கேஸ் போடாதுன்னு தெரியும். செந்தில் பாலாஜிக்கு என்ன நடந்துச்சோ உங்களுக்கு அது நடக்கும். ஆட்சி மாறும். எத்தனை நாளைக்கு நீங்க எல்லாம் தப்பிச்சு போயிருவீங்க பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாள் இல்லையா ஒரு நாள் எங்க ஆட்சிக்கு வரத்தான் போகுது. அன்னைக்கு இந்த பேப்பருக்கும் இந்த பெட்டிஷனுக்கும் அன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது நடக்கத்தான் போகுது. தப்பிக்கிற வரைக்கும் நீங்க என்ன பேசுறீங்களோ பேசிக்கிட்டு போய்கிட்டே இருங்க. கேட்டிங்களா? இதுக்கு அடுத்து தான் மெயின் மேட்ரே வரப்போகுது. என்ன மெயின் மேட்ரு அப்படின்னா, சனாதனம் அப்படின்றது ஆயிரம் வருஷமாக இருக்கான். அதாவது இஸ்லாம் தோன்றியதுக்கு முன்னாடி, கிறிஸ்டியானிட்டி தோன்றதுக்கு முன்னாடி இருக்கான். அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இந்த சனாதனம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றினது, அது ஏன் எழுதுனது, என்ன எழுதுனதாக இருக்கானா? இல்லை. சரியா? சும்மா வாய்க்கு நம்ம பேச வேண்டியதானே. எங்கள் தாத்தா கூட தான் 5000 வருஷம் வாழ்ந்தார், இப்போ தான் செத்து போனார் போன வருஷம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சனாதன தர்மம் என்பது யாருக்காவது எதிரியா? இங்கே இஸ்லாமியர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள், கிறிஸ்தவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். வேறு மதத்திலே வேறு முறையிலே கடவுளை வேண்டக்கூடிய சகோதர சகோதரிகள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். சனாதன தர்மம் என்பது எப்பொழுதும் எந்த காலத்திலும் யாருக்கும் இது எதிரி கிடையாது. அதனால்தான் பாரத நாட்டில் நாம் எங்கேயுமே போய் நாம் போர் தொடுத்து ஒரு கலாச்சாரத்தை நாம் கையகப்படுத்தவில்லை. நாம போர் தொடுத்து ஒரு இஸ்லாமியர் இருக்கக்கூடிய பக்கத்து நாடோ
கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய நாட்டுக்கோ நம்ம போகல. ஏன்னா சனாதன தர்மம் என்பது யாருக்கும் எதிரான ஒரு தர்மம் கிடையாது. இதற்கு ஆதியும் கிடையாது, முடிவும் கிடையாது, எல்லா காலத்திலும் நிலைத்து நிற்கக்கூடிய தர்மம். இன்னும் சொல்ல போனால் மதங்கள் வருவதற்கு முன்பே சனாதன தர்மம் இருக்கிறது. சனாதன தர்மம் என்பது 1000 ஆண்டுகளாக இருக்கிறது. இன்னும் 1000 ஆண்டு காலம் இருக்கும். 2ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்தவம் வந்துச்சு, 7ஆம் நூற்றாண்டுல இஸ்லாமியம் வந்துச்சு. அதற்கு முன்பே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சனாதன தர்மம் இருக்கும் பொழுது இது எப்படி இன்னொரு தர்மத்திற்கு எதிராக இருக்கும்? ஒருவேளை சனாதன தர்மம் இஸ்லாமியத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் எதிராக இருந்தால் இந்தியாவில் எப்படி இஸ்லாமும் கிறிஸ்தவம் நுழைந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. சரியா? அந்த மாதிரி அந்த சனாதனத்தில் என்ன பண்ணுவாங்களான்னா, இது வந்து சனாதனன்றது ரொம்ப ஜென்யூனாக இருக்குமா, அது அழியாததான், எப்போதுமே நிரந்தரமானதான். அதை வந்து அழிச்சு விட்டாங்கன்னா அதை வந்து திமுக அழிக்கலைல்ல, பிரிட்டிஷ்காரன் தானே அழிச்சான் அப்படின்னு அவரே வாக்குமூலம் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சதி அப்படின்றாங்கல்ல, கணவன் இறந்தோடனே தூக்கி போடுறது, அது எதனால் வந்துச்சான்னா போர் நடக்குமா. அந்த போர் நடக்கும்போது ஒரு வீரனோ ஒரு மன்னனோ செத்துட்டான் அப்படின்னா அந்த பிரிட்டிஷ்காரன் வந்து பரிசு பொருளாக அவர்களை தூக்கிட்டு போயிடுவானா, அவன் மனைவிமார்களை, அக்கா தங்கச்சியை இல்லை தாயை வந்து அப்படியே கொத்தா தூக்கிட்டு போயிடுவானா, பரிசாக எடுத்துக்குவானா. முதல்ல போர் நடக்கிறது எங்கே நடக்குன்னு தெரியாது, அவன் பொண்டாட்டி யாருன்னு அவனுக்கும் தெரியாது. அவன் ஒருத்தர் போர் நடந்து ஒரு வீரன் செத்து போயிட்டான்னா அவனை கூகுள் மேப் ஆரம்பிச்சு அந்த காலத்தில் வச்சுட்டு அவனோட ஐடி கார்டு இல்லை பாஸ்போர்ட்டு பையில் வச்சுட்டே இருக்கான். அதை பார்த்துட்டு அவன் வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி வந்து அவன் பொண்டாட்டி வாசலில் உட்காந்துருப்பா, ரெடியாக என்னை தூக்கிட்டு போகணும், எங்கே தூக்கிட்டு போனா எல்லாம் என்ன பேசுகிறீங்க, என்ன லாஜிக்கில் பேசுகிறீங்கன்னு தெரில. சரி, அப்படி பார்த்தாலும் என்னென்னா இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னென்னா, அப்போ இந்த தாயை இல்லை அக்கா தங்கையை இல்லைன்னா மனைவியே தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால தான் பெண்கள் வந்து அவர்களாகவே வந்து கணவன் இறந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சால் தீயில குதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சரியா? அப்போ அதை ஒத்துக்கிறாங்க, சனாதனம் இருந்தது, அதில் தீயில போட சொன்னாங்கன்ற ஒத்துக்கிறாங்க. இதில் இன்னொரு லாஜிக் என்ன இடிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ வரவன் பரிசு பொருளாக அவங்க அம்மாவை தூக்கிட்டு போகிறான்ல, அவங்க அக்கா தங்கச்சி, அப்போ பரவாயில்லையா? அப்போ ஏன் அவங்களையும் தூக்கி தீயில தள்ளலை? என்னையா பேசுகிறீங்க? அது உங்களுக்கே நல்லா இருக்கா? உங்களுக்கே புரியுதா? முதல்ல அந்த கேட்குற கூமுட்டைகளுக்கு புரியுதா? என்ன புரியுதுன்னே ஒன்றுமே தெரியல, பேசிட்டு போயிருக்காப்புல. இது ஒரு பாயிண்ட், அதையும் ஃபுல்லாக கேளுங்க. இல்லை இந்த சனாதன தர்மத்தில் பார்த்தீங்கன்னா விதவைகள் உடன்கட்டை ஏறக்கூடிய ஒரு மோசமான கோரமான நிகழ்வு இருந்துச்சு. அதையெல்லாம் நாங்கள் தான் சரி செய்தோம் என்று முதலமைச்சர் அவர்கள் படிப்பது கிடையாது, அல்லது படிப்பவங்க கிட்ட பேசுறது கிடையாது, அல்லது கேட்டு தெளிந்து படித்துக் கொள்வதும் கிடையாது. விதவைகள் உடன்கட்டை ஏறுவது எப்ப வந்துச்சுங்க? சனாதன தர்மம் கொண்டு வந்துச்சா? அந்நிய படையெடுப்பு ஆரம்பித்த பிறகு அந்த படையெடுப்புல ஒரு ராஜாவோ ஒரு வீரனோ கொல்லப்பட்டால் அவருடைய மனைவியும் தங்கையும் அம்மாக்களையும் கொல்லப்பட்ட பிறகு போரில் ஒரு பரிசு பொருளாக வெள்ளையர்கள் எடுத்துச் செல்ல ஆரம்பித்தார். சனாதன தர்மத்தை பற்றி புரியாத ஆதிக்கத்திலே வந்தவர்கள் ஒரு போரிலே கொல்லப்பட்ட பிறகு அந்த பெண்களை இங்கிருந்து தூக்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. அதனால்தான் தன்னுடைய கணவர் இறக்கும் பொழுது அந்த பெண்ணும் தன்னுடைய கணவனோடு உடன்கட்டை ஏற ஆரம்பித்தார். இது சனாதன தர்மத்தில் வரலீங்க. அந்த பெண்ணினுடைய கற்பை காப்பாற்றுவதற்காக இது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சனாதனத்தை, இந்த பிள்ளைங்க சிறு வயது திருமணத்தெல்லாம் தடுக்கணும்னு சொல்லி ராஜாராம் மோகன் ராய் தான் கொண்டு வந்தாராம். அதனால் திமுகவுக்கு சம்பந்தமே கிடையாது, பெரியார் பிறந்தா வந்து இதெல்லாம் நடந்தது அப்படின்னாரு. காலங்காலமாக இது நடந்துக்கிட்டு இருக்குன்றதை ஒத்துக்கிறீங்க. அதை ஒழிச்சது ராஜாராம் மோகன் ராயாக இருந்தான்னா பிரிட்டிஷ்காரன் தானே ஒழிச்சான். அவன் பிரிட்டிஷ்காரன் ஒழிச்சா பரவாயில்லையா அப்படின்னோடனே இன்னொரு விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னா, காமெடியாக கூமுட்டத்தனமாக இருக்குது. என்ன அப்படின்னா, இதையெல்லாம் வந்து இருந்துச்சான், அது நிரந்தரமாக அழியாதான். அது ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தீங்க, இந்த வீடியோவில். ஆனால் அதை வந்து பிரிட்டிஷ்காரன் அழிச்சிட்டானா அப்படின்ட்டு இது இல்லைங்க அப்படின்றார். அதாவது வந்து இந்த இதில் கவுண்டமணி காமெடியில் என்னன்னா, ஒருத்தர் வந்து இளநீ கேட்பான், என்னங்க தண்ணியே இல்லைங்க, வழுக்கையே இல்லைங்க அப்படின்னு, நம்ம போறையா மண்டையில் பொத்து விடுவான்ற மாதிரி ஒரு இதை பேசியிருக்காப்புல. அதனால்தான் தன்னுடைய கணவர் இறக்கும் பொழுது அந்த பெண்ணும் தன்னுடைய கணவனோடு உடன்கட்டை ஏற ஆரம்பித்தார். இது சனாதன தர்மத்தில் வரலீங்க. என்னன்னா, சனாதனம் அப்படின்றத வந்து இவர்கள் இது பண்ணலையா, திமுக வந்து ஒழிக்கலையா, பெரியார் வந்து ஒழிக்கலையா, அண்ணா வந்து ஒழிக்கலையா, ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒழிச்சிட்டாங்களா? அதே மாதிரி குழந்தை திருமணம் இருந்ததை நம்ம வந்து தான் 21 வயசாக மாற்றினாராம். ஏற்கனவே 18 வயசாக மாற்றினாங்களாம், அதுக்கப்புறம் 21 வயசாக மாற்றினாங்களாம். சரி, இது ஓகே தான், ரைட்டு, இதையே வச்சுக்குவோம், ஜியோ மாற்றினார்னு. அப்புறம் என்ன இதுக்கு உங்கள் கவர்னர் 12 வயசில் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி இப்போ சொல்கிறாரு? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள்.
அவர் குழந்தை திருமணம் பண்ணேன்னு சொல்கிறத அவர் பண்ணிட்டு போகிறாரு, எவனுக்குமே தெரியாது. அப்போ எதுக்கு கூட்டத்தில் வந்து நான்லாம் இளம் வயது திருமணம் செய்தவன், குழந்தை திருமணம் செய்தவன் ஏன் சொல்கிறீங்க? அப்போ அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். அதை எதுக்கு இப்போ வந்து ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்படி என்ன பேசுகிறாங்க, என்ன பேசுகிறவனுக்கும் புரியலை, கேட்குறவனுக்கும் புரியலை. என்னத்தையோ ஒன்று பேசிட்டு ஆனால் சனாதனம் அழியாதுன்றாங்க. அதை பிரிட்டிஷ்காரன் அழிச்சு விட்டான்றாங்க. அதை பெரியார் அழிக்கலை, பிரிட்டிஷ்காரன் தானே அழித்தான் அப்படின்றாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு புரியுதா, இந்த நாட்டுக்கு தான் புரியுதா, இந்த மக்களுக்கு தான் புரியுதா, இல்லை சங்கிகளுக்கு தான் புரியுதானே தெரியல. அதில் 10 பேர் கை தட்டுறான், கூடயே நின்று ஒருத்தன் இடிச்சவன் மாதிரி கை தட்டிகிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது? இதெல்லாம் மக்களுக்கு புரியும். படிப்பறிவு உள்ள, அறிவுள்ள, சொந்த புத்தி, சுய புத்தி உள்ளவனுக்கு எல்லாமே புரியும். இதெல்லாம் இல்லாதான் ஆண் வாயப்படுறதுன்னு அங்கே போய் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்காம கை தட்டிட்டு வருவான். இதுதான் இந்த போராட்டத்தில் நடந்திருக்கு. நீங்கள் கேட்டு பார்த்துருப்பீங்க. இன்னும் ஃபுல் ஸ்பீச் இருக்குது. ஃபுல் ஸ்பீச்சையும் போட்டால் நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, உங்கள் டைமும் வேஸ்ட்டாக போகும். அதுக்காக ஒரு சாம்பிள் தான் இதை போட்டோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.